இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. ஒரு நாள் விமானத்தை சுத்தம் செய்யும் பணியாள் ஒருவன் விமான ஓட்டியின் அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது விமானம் ஓட்டுவது எப்படி என்ற முதல் தொகுதி புத்தகம் அவன் கண்ணில் பட்டது. அவன் அந்த புத்தகத்தை பிரித்தான். முதல் பக்கத்தை வாசித்தான். இன்ஜினை ஸ்டார்ட் செய்வது எப்படி என்று அதில் எழுதி அதற்கு கீழே சிகப்பு பட்டனை அழுத்துங்கள், இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிவிடும் என்று எழுதியிருந்தது. அவனும் சிகப்பு நிற அந்த பட்டனை அழுத்தினான். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. அவனுக்கு ஒரே குசியாகிவிட்டது. இரண்டாவது புத்தகத்தை புரட்டினான். விமானத்தை நகர்த்துவதற்கு நீல நிற பட்டனை அழுத்துக என்று எழுதியிருந்தது. அவனும் அப்படியே செய்தான். விமானம் நகர ஆரம்பித்து விட்டது. வேகமாக ஓடவும் துவங்கியது. அப்போது அவனுக்கு பறக்கும் ஆசை வந்துவிட்டது. மூன்றாவது பக்கத்தை பிரித்தான். விமானம் உயிரை பறப்பதற்கு பச்சை நிற பட்டனை அழுத்தவும் என்று எழுதியிருந்தது. அவனும் பச்சை நிழற் பட்டனை அழுத்தினான். விமானம் மேலெழும்பி பறக்க ஆரம்பித்தது. அவனும் மிகவும் உற்சாகமாக 20 நிமிடங்கள் வானத்தில் பறந்தான். அவன் மிகவும் திருப்தி அடைந்தவனாக விமானத்தை கீழே இறக்க முடிவு செய்து அப்புத்தகத்தின் 4ஆம் பக்கத்தை பிரித்தான். அவ்வளவுதான். அவனுக்கு மயக்கம் வந்தது. கை கால்கள் நடுங்க ஆரம்பித்து விட்டன. காரணம், 4ஆவது பக்கத்தில் எழுதியிருந்தது இதுதான்: விமானத்தை எப்படி கீழே இறக்குவது என்பதை கற்றுக்கொள்ள இந்த புத்தகத்தின் 2வது தொகுதி அருகில் உள்ள புத்தக கடையில் வாங்கி படியுங்கள் என்று எழுதியிருந்தது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் அதில் இறங்குவது தவறு. அரைகுறை கல்வி ஆபத்தை மட்டுமல்ல, அபாயகரமானதும் என்பதை இது உணர்த்துகிறது. தவறு செய்வது இயல்புதான். அதே தவறை தொடர்ந்து செய்வது தானே வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறாகி விடுகிறது. பொருத்தமற்ற இடத்தில் நம்மை புகுத்தி கொள்ள முயற்சிப்பதும் அழகல்ல, நமக்கு சரியான ஒன்றை இழப்பதும் அழகல்ல என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.